அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வேறுபட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அதிமுக ஒருங்கிணைப்பு. பல ஆண்டுகளாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். அதற்கு கெடு விதித்திருக்கிறார் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். டிசம்பர் 15 வரை கெடு விதித்திருக்கிறார். அப்படி கெடு அதை பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். புது கட்சி திட்டத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் சூசகமாக. இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து தான் நம்ம பேச போகிறோம். இந்த பன்னீர்செல்வம் அவர்களினுடைய இந்த நகர்வை அதிமுக, தாவேகா, திமுக உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 புள்ளிகளை மையமாக வைத்து நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். பன்னீர்செல்வம் திட்டத்தினுடைய பின்கதை என்ன? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர், திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைக்கண்ணா அவர்கள். வணக்கம் துரைக்கண்ணா. பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் கோட்டீஸ்வரன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி கெடு, புதிய கட்சி திட்டம், இதெல்லாம் பேசுவதற்கு முன்பாக பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு பின்னாடி ஆளே இல்லை, இயக்கம் எங்கள்கிட்ட தான் இருக்கு, அவர் ஒரு தனி மனிதர் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பன்னீர்செல்வம் அவருக்கு இந்த எலெக்ஷன்ல ரெலவன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவரோட இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது இருக்கா? அது பேசப்படுமா இனி? இல்லை, பன்னீர்செல்வம் இரட்டை தலைமையாக இருக்கும்போது அதிமுக ஒரு பொதுத்தள கட்சிங்கிற இமேஜ் இருந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க காலத்தில் இருந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சப்போர்ட் பேஸ்டு பார்ட்டிங்கிறது இருந்தது. குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் 96ஆம் ஆண்டு தோல்வி அடையும் போது கூட, பர்கூரில் அந்த அம்மையார் தோல்வி அடையும் போது கூட அவங்க தலைமைக்கு 28 விழுக்காடு வாக்கு கிடைச்சிது. அந்த 28 விழுக்காடு வாக்கு அதுதான் லோவஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே. அதே மாதிரி ஹையஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேயும் ஜெயலலிதா அம்மையார் தான். அந்த லோவஸ்ட் ஏடிஎம்கே யூனிஃபார்மாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சீராக இருந்தது. தாமரைக்கனி ஜெயித்தார், சுந்தரம் இங்கே ஜெயித்தார், அங்கே கருப்பசாமி, திருநாக்கரசன் 4 பேரும் ஜெயித்தாங்கன்னா எல்லா பகுதியில இருந்து ஓட்டு பலமும் ஒரே மாதிரி இருந்தது. இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக இருந்தபோது பொதுத்தள கட்சியாக இருந்த அதிமுகவோட தன்மை ஓபிஎஸ் விலகினதுனால 33 விழுக்காடு இருந்த அந்த கட்சியோட பலம் 20 விழுக்காடாக குறைஞ்சிது. இதை நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேற, சந்தேகமே இல்லை. ஆப்பிள் வேற, ஆரஞ்சு வேற தான். ஆனால் 2019ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 8000 ஓட்டில் ரெட்டையில கீழே கிடந்த எடப்பாடியில் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 50,000 ஓட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகம்னு சொன்னால், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களோட ஸ்டேட் ஆவரேஜ் இதில் அவங்க நின்னதை விட தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளை ஏரியா வைஸ் அனலைஸ் பண்ணால் ஜெயலலிதா எம்ஜிஆரோட மேலே வந்துட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு காரணம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 10.5. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் எங்கள் சீனியர் எட்மண்ட் சார் நிற்கும்போது சுமார் 35 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே எடுத்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பகுதிக்குள்ள 8 விழுக்காடுக்கு அதிமுக போயிட்டு, ராம்நாட்டில் டி ராமசாமி எம்ஜிஆர் மன்றம் அவர் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது 35 விழுக்காடுக்கு மேலே இடத்துல 8 விழுக்காடுக்கு போயிட்டு, தேனியில் பிடிஆர் பழனிவேல்ராஜனை மிகப்பெரிய அளவுக்கு தோக்கடிச்ச கூடலூர் ராமசாமி அவருக்கு தெரியும், 2 லட்சம் ஓட்டில் தோக்கடிச்ச அந்த பெரிய குளத்தில் 13 விழுக்காடு இதுக்கு போயிட்டு, கிட்டத்தட்ட இதெல்லாம் ஓபிஎஸ் அவர்களோட ஃபேக்டர் தான். கண்டிப்பா ஓபிஎஸ் ஃபேக்டர் தான். ஓபிஎஸ் தான் அந்த சசிகலா தினகரனுக்கு எதிராக வாளாட்டும் கேடை மாட்டுன்னு அதிமுக ப்ரொடெக்ட் பண்ணாரு. நீங்க கிட்டத்தட்ட ரவீந்திரன் துரைசாமி ஒரு 13% அதிமுக இழந்திருக்குல்ல, அந்த 13%க்குள்ள ஓபிஎஸ்க்கு கொடுக்குறீங்களா? அந்த இது 13 கொடுக்கலனாலும் அந்த 13 இழப்புக்கு அந்த அதிமுக இரட்டை தலைமைங்கிறது ஒற்றை தலைமையாகி அந்த கட்சியின் தன்மை மாறினது தான். 77, 80, 84, 89, 91, 96 அந்த கட்சி 96ல் மோசமா தோத்தும் கூட ஏரியா வைஸ் இந்த டிஃபரன்ஸ் கிடையாது. சோ அந்த கட்சியோட தன்மை ஒட்டுமொத்த ஒரு பொதுத்தள கட்சிங்கிற தன்மையை இரட்டை தலைமைங்கிறதுல ஓபிஎஸ் நீக்கப்பட்டது. நீங்க சொல்வது ஓபிஎஸ் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றீங்க. 26ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றீங்களா? 26ல உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அவரு 13 விழுக்காட டேமேஜ் பண்ணிட்டாரு. அவர் என்னங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, அவர் அந்த இடத்துக்குள்ள ஒரு 6 எம்பி சீட்ல நின்று ஒரு 5-6% ஓட்டு எடுத்தாருன்னா ஒரு பெரிய ஃபோர்ஸ்ங்கிறத அவரை நம்ம அங்கீகரித்து பேச முடியும். ஆனால் அவர் தான் கான்ட்ரிபியூட்டிங் காசாட்டு இந்த அதிமுகவோட இந்த
ஏரியா வைஸ் பின்னடைவுக்கு ஒரு காரணம். இதுல என்டிஏ ஓட்டுல ஓபிஎஸ் ஓட கான்ட்ரிபியூஷன் பெருசு. நீங்க என்டிஏ வந்து எல்லாரும் வந்து 2014 என்டிஏயும் 24 என்டிஏயும் ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்ல மேலெழுந்த வாரியா பார்த்து பேசுற தன்மை தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா ஆய்வாளர்கள்ட்டையும் இருக்குது. நீங்க 14ல யார் யார் என்டிஏக்கு ஓட்டு போட்டா, எந்த பகுதியில் என்டிஏக்கு ஓட்டு இருந்தது, 24ல எந்த பகுதியில் என்டிஏக்கு ஓட்டு இருந்துன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி இவங்களோட கான்ட்ரிபியூஷன் முக்குலத்தோர் பெல்ட்டுக்குள்ள அந்த ஓட்டு வந்தது வந்து வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம்ன்றது மோடி அவர்கள் ஆதரவு சமூகமா மாறினதுக்கு ரெண்டு பேர் காரணம் சொல்ல வரீங்க. மோடி தலைமைக்கு மாறினதுக்கு அண்ணாமலை கொடுத்த மாற்றமும் அந்த ஸ்பெசிபிக் சோசியல் கான்ட்ரிபியூஷனுக்கு ஓபிஎஸும் டிடிவியும் காரணம். என்டிஏவுக்கே முக்கியம்னு சொல்றீங்க ஓபிஎஸ். என்டிஏக்கு முக்கியம்னா கூட என்டிஏ தலைமை வந்து அவங்கள அரவணைக்கலைங்கிறது தான் என்னோட தெளிவான பார்வை. அவங்க கங்கை கொண்ட சோழபுரம் தூத்துக்குடிக்கு வரும்போது அவங்கள ஒரு அரவணைச்சிருந்தா அவங்க என்டிஏ விட்டு விலையிருக்க மாட்டாங்க. ஸோ இதுல நிறைய பொலிட்டிக்ஸ் வந்து உள்ளுக்குள்ள பின்னி பிணைஞ்சு கிடைக்குது. கண்ணுக்கு தெரியாத நிறைய பொலிட்டிக்ஸ் இதுல வந்து பின்னி பிணைஞ்சு கிடைக்குது. இனி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கெடு வச்சாச்சு டிசம்பர் 15ன்னு. இப்ப இல்லாட்டி பத்திரிகையாளர்கள் கேட்டா காலம் இருக்கு, நாங்க முடிவு செய்வோம்னு பந்த தள்ளி விட்டுக்கிட்டே போகலாம். இப்ப அவரே ஒரு கெடு விதிக்கிறார் அப்படின்னா என்ன காரணம் இருக்கு? ஒரு தனி கட்சி அவர் ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவார். ஏன்னா எடப்பாடி அவருக்கு வி பாயிண்ட் என்னன்னா, நான் ஒற்றை தலைமை ஆயிட்டேன், அந்த 20 விழுக்காடு இதுவும் நான் பிரச்சாரம் பண்ணி எனக்கு விழுந்த ஓட்டுன்னு அவர் கிளைம் பண்றாரு. அந்த கிளைமை நம்ம ஏத்துக்கிட வேண்டியதா இருக்குது. இதை நம்ம அக்யூஸ் பண்ணி அவரால் தன்மை மாறிட்டுன்னு சொல்லும்போது அந்த 20ம் ஓபிஎஸ் போன முறம் கிடைச்சது அவருக்கான ஓட்டு. 20 நீங்க வச்சுக்கங்க, இழந்த 13 எனக்கானதுன்னு சொல்லி நீ களமாட போறாரா? இழந்த 13ன்னு மீண்டும் அவருக்கு இழந்ததை ரெக்கவர் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. பட் அவரோட கணக்கு என்னவா இருக்கும்? பன்னீர்செல்வம் அவங்களோட கணக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கணக்கு வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸ் எல்லாம் அவர் போவார். அவருக்கு டிஎம்கேல இருந்து ஆஃபர் இருக்குது. அவர் இவர் துறைக்காரனா மாறுபடுவார். நான் அதுல அவர் கருத்து சகோதரர் கருத்து நான் அதை அவர் சுற்றில பேசுவார். திமுகவில் இருந்து அவர் ஆஃபர் இருக்குது. அண்ணா திமுக டைனமிக்ஸ் மாறிட்டுங்கிறது தான் திமுகவில் இருந்து அவருக்கு ஆஃபர் இருக்குது. திமுகவில் இருந்து கண்டிப்பா ஆஃபர் இருக்கு. அந்த இதுல இவரை வந்து ஜெயலலிதாவின் பரதநாட்டு பார்க்கப்பட்ட ஒரு பெர்செப்ஷனை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவராட்டு பார்க்கப்படுறாங்க. மு.க. ஸ்டாலின் அதை பார்க்கிறார். இன்னொன்னு மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில அவரை ஒரு அன்பழகன், ஒரு சி. சுப்பிரமணியம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் லீடரா திறமையான ஒருத்தராட்டும் திமுக தரப்புல அவரை கருதுறாங்க. ஏன் என்டிஏ ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்களா? இனி நயினார் நாகேந்திரன் சொல்றாரு எதுவும் நடக்கலான்னு. அமித்ஷா அவர்களே திரும்ப என்டிஏல கொண்டு வரலாம் முடியும். தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் ப்ரோக்ராமுக்கு மோடி வரும்போது தினகரன் கேட்கலங்கிறாரு. இவர் கேட்டாரு, பார்த்திருக்கணும். அது பார்க்காத பட்சத்துல அது வந்து அதோட வாய்ப்புகள் வந்து மிக மிக அது வெளிப்படையா சில விஷயங்களை சொல்ல முடியலன்னு கூட அது மிகவும் சொற்பங்கிறதா என் கருத்து. இது இவருக்கு வியபிள் ஒரு ஆப்ஷனா இருக்குது. அதுக்குள்ள தகுதியும் திறமையும் மிக்க வராட்டு இருக்காரு. துரைக்கர்ணா, நீங்க இப்போ பழனிசாமி அவர்கள் அவங்க தரப்பு சொன்னது மாதிரி இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது அவர் ஒரு தனி நபர் அல்ல, இல்லை ஒரு சிறு குழுலாம் சொல்ல முடியாது. அவரு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியவர் தான். அவர் வந்து திடீர்னு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றார், இதுக்குள்ள ஒருங்கிணைக்கணும், நாங்க உள்ளுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா நாங்க வேற ஒரு முடிவு எடுப்போம் கட்சின்ற அளவுக்கே போறாருன்னா என்ன ஏன் திடீர்னு இந்த முடிவு? இல்லை, இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஒருங்கிணைப்பு, ஒன்றிணைவோம், வென்றிடுவோம் அந்த கோஷத்தோடு தான் பயணித்தார்கள். மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள், அதை தொடர்ந்து மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள், இவங்க எல்லோருமே அந்த ஒருங்கிணைப்புங்கிறதுல தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. அண்மை காலமாக அது திரு செங்கோட்டையனோடு அந்த கருத்தை சொன்னாங்க. நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி சந்தித்த அந்த சரிவு, பின்னடைவு ஒரு பெரும் தோல்வி என்பதை எல்லோருமே ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். ஸோ அதனால் இனி 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த அணியை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பார்வையாகவும் இருந்தது. இங்கே திரு எடப்பாடி கூட பயணிக்கிற முன்னணியினர் அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் செங்கோட்டையன் தலைமையில் 6 பேர் போய் வலியுறுத்துகிறாங்க. நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன். இந்த வெளியில் இந்த 60,000 6 லட்சம்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கீழே இருக்க 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள் மத்தியில் இந்த ஒருங்கிணைப்பு அவசியம் என்கிற கருத்தாக்கம் என்பது இன்னும் இருக்கிறது. சரி, ஆக தொடர் முயற்சியை எடுத்து வர்றாங்க. எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், கட்சி ஒருங்கிணைதான் போதும், தொண்டர்களுடைய உரிமையை மீட்பதற்காக தான் நான் களமாடுறேன், தொண்டர்களை நீங்கள் அகாமடேட் பண்ணுங்க அப்படின்னு இதுவரையிலும்
அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. அதுல நான் ஒரு கூடுதலான ஒரு செய்தியை சொல்லுங்க. நேற்று பேசப்பட்டதுல பல நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா, திரு பழனிசாமி அவர்கள் வந்து பழிவாங்கும் போக்கோடு முன்பு நடந்து கொண்டிருக்கிறார். அண்ணே நீங்க உள்ளுக்கு வந்தா பொறுப்போட வரணும், உங்க ஆதரவாளர்களையும் பொறுப்பு கொடுத்து வச்சுக்கணும், இல்லாட்டி பழி வாங்கிடுவாங்க, அப்படி இருந்தா நம்ம உள்ளுக்கு போவோம், அப்படி இல்லைன்னா நம்ம வேறு முடிவு எடுப்போம்லாம் பேசப்பட்டது. அதெல்லாம் சேர்த்து தான் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க டேட். அதைத்தான் நான் இப்போ பதிவு பண்ண வந்தேன். உங்களுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், நீங்கள் வந்து இணைந்தா போதுங்கிறீங்க, உங்கள் பெருந்தன்மை பாராட்டக்கூடியது. ஆனால் 2021 டிசம்பர் 5ஆம் தேதி அறிவித்து 8ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்ட பைலாப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளருக்கான ஒரு வாக்கில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2026 டிசம்பர் வரைக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கிறது. எனவே இந்த ஒருங்கிணைப்பு என்பது இந்த அடிப்படையில் தான் இருக்கணும். நீங்கள் ஒருங்கிணைப்பாளர், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர். அவர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு ரிசைன் பண்ணி ஒரு இது கொடுத்துருக்கிறார். மீண்டும் கூட அவர் தேர்ந்தெடுக்கலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதையும் தாண்டி அந்த ஒருங்கிணைப்பின் போது எந்த ஃபார்முலானா 1989 ஜே அணி ஜா அணி இணைந்த பொழுது எந்த விதமான அணுகுமுறை நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதோ அந்த மாதிரி. சரி, இதெல்லாம் டிமாண்ட். நான் வெளிப்படையா கேட்கிறேன், இதுக்கு திரு பழனிசாமி அவர்கள் ஒத்துக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க அனுபவத்தில்? இல்ல, நேற்றைய அந்த கூட்டத்தில் பேசின அந்த பேச்சு என்பது இவர் ஏற்கனவே தொடர்ந்து முடியாதுங்கிறாரு. சரி, உங்க காலம் கனியும் இந்த தரப்பு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் காலம் கடந்து போயிடுச்சுன்னு தான் அவர் கடந்து போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இப்ப குழு வந்து கழகமா மாறிடுச்சு. இது என்ன கணக்கு? ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாங்க? அப்போ என்ன கணக்கு இதுக்கு பின்னாடி? இல்ல, அதுதான் இப்ப இந்த ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியப்படாதுங்கிறது 100% தெளிவாயிடுச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பிடிவாத நிலையிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டார் அப்படின்னு. அப்போ கட்சி ஒரு பெரிய பின்னடைவை சரிவை சந்தித்து ஒரு மோசமான தோல்வியை சந்தித்த பிறகும் இவர் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாருங்கிற பொழுது அவருக்கு பாடம் புகட்ட வேண்டியது நம் கடமை என்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு வந்துட்டாங்க. அதனால தான் அவர் அந்த டிசம்பர் 15 வந்து வரலாற்று சிறப்புமிக்க நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு முடிவு வரும்னாரு. நீங்கள் இன்னொரு கருத்தையும் அதில் பார்க்கலாம். இந்த குன்னம் ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு முன்னாள் எம்எல்ஏ பேசினார், அவர் என்ன சொன்னாருன்னா, இரட்டை இலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். இந்த போராட்டத்திற்கு உடன்படாமல் தடைக்கல்லாக தொடர்ந்து திரு எடப்பாடி இருந்தால் அவருக்கு பாடம் புகட்ட நம்முடைய கழகத்தின் சார்பில் 234 தொகுதிகளிலையும் வேட்பாளரை நிறுத்தி பாடம் புகட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. ஓபிஎஸ் அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு, இந்த பாவத்துக்கு என்ன தள்ளிராதீங்க, அது எச்சரிக்கை சொல்றாருல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப டிசம்பர் 15 என்னதான் செய்வாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. ஒருவேளை இல்லாட்டி என்டிஏன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, மீண்டும் என்டிஏன்னு புது கட்சி தொடங்கியாச்சு, நாங்க அதிமுகவுக்கு வரப்போறது இல்லை, என்டிஏவில் இருக்கணும்னு இருக்க வாய்ப்பு இல்லையா? இல்லை, இந்த பாரதிய ஜனதா கட்சி என்டிஏவனுடைய தேசிய முகமாக பார்க்கப்படுகிற திரு அமித்ஷா அவர்கள் வந்து பார்க்கல, புறக்கணிச்சிட்டாரு. அது தனக்கு வருத்தம் அளிப்பதாக திரு ஓபிஎஸ் பொதுவெளிகளிலே சொன்னார். சரி, அதன் பிறகு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தபோது உங்களை சந்திப்பது என் பெரும் பாக்கியம் அப்படின்னு கொடுத்தார். ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பிரதான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், அவர் ஒரு பிரதமரை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அது தன் பாக்கியம் என்று தெரிவித்த பிறகு புறக்கணித்ததுனால நான் தன்மானத்தை இழந்து இங்கே தொடர விரும்பவில்லைன்னு வெளியில் வந்துட்டார். அப்போ அந்த நிலைப்பாடு தான் தொடர்கிறது. ஏன்னா ஆமாம், அவங்க இப்போ என்ன பாலிசியில் இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த அனைத்து அழிக்கும் திருதராஷ்டிர அந்த ஆலிங்கன முறையில் பாஜக போகுதா அப்படிங்கிற சந்தேகமும் வந்து பொதுவெளி சந்தேகம். அது நிச்சயமா இருக்கு. ஏன்னா அவர்களுடைய அணுகுமுறை என்பது இப்போ தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் மத்தியில் செல்வாக்கு மிக்க திரு ஓபிஎஸ் சசிகலா இவர்களை வைத்து நாம் ஒரு முயற்சி பண்ணால் அது சாத்தியப்படலை. எனவே கொங்கு மண்டலத்திலிருந்து ஒருவரை எடுப்போம்னு திரு செங்கோட்டையனை கூப்பிட்டு டெல்லியில் அவங்களுக்கு சில ஆலோசனைகளை அறிவுரைகளை சொல்லி பண்ணாங்க. அதுவுமே இப்போ இன்னும் என்ன நிலைப்பாடுனே தெரியல. இப்போ நாளை அவருக்கு போக போறாரு, அது நம்ம தனி சப்ஜெக்ட், அது பேசிடுவோம். ஆமா, அது நாளைக்கு பெரிய பரபரப்பாகும், பேசிடுவோம். செங்கோட்டை அப்ப இதுல உள்ளீடு, ஆமா இதுல இருக்கிற உள்ளீடு என்ன அப்படிங்கறத நமக்கு மிகப்பெரிய சந்தேகம். நான் என்ன சொல்றேன்னா, தென் மாவட்டங்களில் அந்த டெல்டா பகுதியை, அந்த பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக முக்குளத்தூர் பிளஸ் இவங்களுடைய வாக்கு வங்கி இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு உதாரணம் தான் ராமநாதபுரம். நீங்க
ஒரு கிட்டத்தட்ட அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக பாஜக ஆதரவு தான் வர்றாரு. இந்தியா முழுவதும் தேடி ஒரு 6 ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, மும்பையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒச்சாத்தேவர் மகன் பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்திருக்காங்க அங்கே ராமநாதபுரத்துக்கு. அப்படி நிறுத்தி அவருடைய இவிஎம் மிஷினில் 2வது இடத்துல 23வது இடம் தான் பலாப்பழ சின்னம் ஓ பன்னீர்செல்வம். முன்னாடி 4 பேர், பின்னாடி 4 பேர். இப்போ நீங்கள் சொல்கிறது துரைக்கர்னா பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்புக்கு ஒத்துக்காட்டி அதிமுகவுக்கு எதிராகவே, இன்னும் சொல்லணும்னா பழனிசாமி அவங்களுக்கு எதிராகவே களமாடுறது தான் அவரோட திட்டமா இருக்குன்றது. எதிரியை வீழ்த்த எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் என்கிற அந்த ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தோடு செயல்பட போகிறார்களோ அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தான் அரசியல். திரு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால் கட்சி அழிகிறது. கட்சியை காப்பாற்றுவதற்கு அவரை நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு எண்ணம் அந்த பகுதியில் அந்த அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வந்துருச்சு. அதை தான் அவர் டிசம்பர் 15 வரலாற்று சிறப்புக்கு ஒரு முடிவை அறிவிக்கிறேங்கிறாரு. என்ன முடிவுங்கிறது பார்ப்போம். கோட்டீஸ்வரன், பொதுவாக இந்த அதிமுக ஒருங்கிணைப்புனா இது பாட்டுக்கும் போயிட்டே இருக்குன்ற மாதிரி தான். இப்போ ஓபிஎஸ் அவங்களே டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, புதிய கட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா என்னதான் நடக்குது, என்ன கணக்கு ஒன்றும் புரியலையே. 4 வருஷம் போராட்டம், ஒருங்கிணைக்கணும், ஒன்றாகணும், எல்லாம் சேரணும் அப்படின்னு அந்த முயற்சி தோல்வியில் முடியுது. அதான் அவங்களால இதுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தோ இல்லை அன்பாக பேசியோ இல்லை மிரட்டியோ உருட்டியோ எதுவும் பண்ண முடியல. அது அவர் கட்சி, இது என் கட்சி, நான் பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த புள்ளியில் அவர் இருக்கார். ஒரு இன்ச்சும் இறங்கலாம் அப்படின்றதுக்கப்புறம் இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இன்னும் 3 மாதம் 4 மாதத்தில் தேர்தல் வேலை பண்ணி ஆகணும். தனியாக இப்படியே இருந்தால் தனி மரம் தோப்பாகாது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தனக்குன்னு ஒரு கட்சின்னு இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு ஒரு சின்னம் கேட்கலாம், அந்த கட்சிக்கு ஒரு பெயர் வைக்கலாம், அந்த கட்சி ஒரு கட்சியோட கூட்டணி போகலாம். அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இன்றைக்கி தேதியில் இருக்கிற ஆப்ஷன் பிரகாரம் பார்த்தா அவருக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவில் போய் சேர்றதுக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவில் போய் சேர்றதுக்கோ வழி இல்லை. அப்போது ரெட்டலையில் அவரை நிற்க வைக்கக்கூடாது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது சரி, எனக்கு உண்டான அரசியல் இல்லை, நான் என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு வழி. ஏன்னா நிறைய பேர் ஐயா ஓபிஎஸ்ஸை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு பெருசாக எதுவும் கிடைக்கல. அரசியலில் அவங்களுக்கு ஒரு பதவியோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவும் கிடைக்கல. அப்போ அவங்களோட ஃப்யூச்சரையும் அவர் பார்க்கணும். அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, சரி இதுக்கு மேலே இந்த சண்டை வேணாம், இந்த சண்டையில் நம்மளால் ஜெயிக்க முடியல, அதனால் நமக்கு உண்டான ஒரு பாதையை, நமக்கு உண்டான ஒரு வழியை அமைச்சிக்கலாம். இப்போ இதில் 2 பேர் சொன்னதுமே பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட உண்மைதான். இப்போ திமுகலே ஒரு ஆஃபர் வரலாம். ஏன்னா ஆமாம், இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன டார்கெட்டு, இபிஎஸ் திருப்பி வந்துடக்கூடாது. இங்கே பாரதிய ஜனதா கட்சியை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மக்களுக்கு பார்வை. இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சு பாரதிய ஜனதா கட்சி சிஎம் சேரில் உட்கார்ற மாதிரியா இருக்குது, அந்த கட்சி அப்படியா இருக்குது தமிழகத்தில்? வாய்ப்பே கிடையாது. ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தணும்னா அது அதிமுகவில் ஒண்டி தான் முடியும், ரெட்டலையால் ஒண்டி தான் முடியும், அந்த சின்னத்தை வச்சு பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு டிஎம்கேலேருந்தும் பேசலாம், இல்லை எனக்கு அது வேண்டாம், நான் அதை செய்ய மாட்டேன். அதிமுக காரங்களை பொறுத்தவரை அது கிட்டத்தட்ட துரோகம் மாதிரி நினைப்பாங்க. அது ஒரு துரைக்கர்ணா சார் அது ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். ஏன் உதாரணத்துக்கு கேசிபி துரைக்கர்ணா ஒத்துக்குவாரு, ரவீந்திரன் துரைசாமி இப்போ கேசிபி பழனிசாமி சார் இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த போராட்டத்தை எதிர்த்து போடிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எதுவும் டெட்லைன்லாம் சொல்லலை. நாங்கள் என்னைக்கா இருந்தாலும் ஒன்றா ஆகணும், அதிமுக ரெட்டலை, எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் ஒரு சைடு அவரும் வழக்கெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா சமீபமாக எதுவும் அதை பற்றி தீர்க்கமாக இல்லை, டெட்லைன்லாம் செட் பண்ணி. இதில் ஒரே ஒரு சந்தேகம் கோட்டீஸ்வரன், நீங்கள் திமுக அழைப்புனா ஏன் என்டிஏன்ற ஆப்ஷன் என்ன முடிஞ்சே போயிடுச்சா? ஏன் அமித்ஷா நினைச்சா ஒரு என்டிஏவில் புது கட்சி இல்லை, நீங்கள் என்டிஏவில் எங்கள் அலைன்ஸாக இருங்கன்னுலாம் சொல்ல வாய்ப்பு இல்லை? கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, எந்த சைடு வேணால் போகலாம், தாவேக்காக்கும் போகலாம், இல்லை ஒருவேளை அம்மா அதிமுக அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் பரவாயில்ல, அம்மையார் மேலே இருந்த அந்த உண்மை கண்டறியறது நாங்கள் இன்னும் முடிக்கலை, அதனால் ஆறுமுகசாமி கமிஷனை கோரிக்கையை ஏற்று திமுகவில் கூட ஒரு கூட்டணி வைக்கலாம். எது வேணால் நடக்கும் அரசியலில். நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் கிடையாது. யாருன்னா நினச்சி பார்த்தாங்களா செங்கோட்டையன் இது மாதிரி ஆவாருன்ட்டுன்னு? இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, எது மாதிரி ஆவார் இல்லை, இப்போ இன்றைக்கி அவரும் ரெட்டலையில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவரும் தாவேக்கா போய் சேர்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருக்குது. அப்போ என்ன நடக்குது இங்கே? அதாவது 50 வருஷமாக இருந்தவங்க, அந்த கட்சியோட பயணம் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு அந்த கட்சியில் ஒரே ஒரு பாயிண்ட் கோட்டீஸ்வரன், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக பெரிய அலைன்ஸை கட்டினவங்க, இன்னும் சொல்லப்போனால் இவங்க எல்லாமே பாஜக அணியில் இருந்தவங்க தான், என்டிஏவில் இருந்தவங்க தான். எல்லாரும் என்ன சொன்னோன்னா, பீகார் தேர்தலுக்கு பிறகு அமித்ஷா பார்வை திரும்பும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க தாவேக்கா
திமுகன்னு போறத அவங்க அமைதியா விரும்புவாங்களா? இல்ல, அவங்க என்னதான் செய்ய அவங்க போறாங்க? விரும்ப மாட்டாங்க. அதாவதுங்க இது என்ன பிரச்சனைனா, ஒழுங்கா இருந்த அதிமுகவில் தனித்தனியா கூப்பிட்டு பார்த்து என்கரேஜ் பண்றது, சிந்து முடிச்சு விடுறது, உடைக்கிற வேலை, ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குற வேலைலாம் பார்த்தாங்க. அது அவங்களால வெற்றிகரமா பண்ண முடியல. அப்படி ஆனதுனால தான் சசிகலா அவர்கள் அந்த கட்சியிலேருந்து பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், அதுக்கப்புறம் டிடி தினகரன், அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ், அதுக்கப்புறம் ஐயா செங்கோட்டையன். இதில் கேசிபி பழனிசாமி சார் வண்டி தான் அன்றைக்கே பிஜேபி பற்றி எதிர்த்து தனிப்பட்ட முறையில் பேசி வெளில போனவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தொடர்ச்சியாக. அப்போது பாஜகவை நினைத்து திமுகவை நான் போய் டெல்லியில் சொல்லுவேன் அப்படின்னு யாருன்னா போய் சொன்னால், நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, சீட்டு கீச்சது தான் சொல்லிட்டு கீழ்ச்சிடுறாரு. கீழ்ச்சிட்டு அவரும் கூட்டணியில் இருக்கார். அவரை போய் பாஜகவால் நிர்பந்தமும் பண்ண முடியல. பாஜகவால் அவங்க வந்து ஒரு காலை வச்சு இல்லைங்க செங்கோட்டையனை நீங்கள் திருப்பி சேர்த்துக்கணும், ஓபிஎஸ் திருப்பி சேர்த்துக்கணும் இல்லை. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க, என்டிஏல வாங்க, நாங்கள் வேணா மேபி சீட்டை வாங்கி உங்களுக்கு கொஞ்சம் சீட்டு தரேன் அப்படின்ற அந்த ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன். ஆமா, ஏன்னா ஒரு கட்சின்னு தொடங்கும் போது அதிமுக ஒரு காமன் ஒற்றை இலக்குல நாங்க ஒன்னாயிட்டோம். அந்த இடத்துல என்டிஏக்குள்ள வராருன்னா முழுவதுமாக இப்ப துரைக்கர் நான் சொன்னார்ல, எங்களுக்கு தன்மானம் சுயமரியாதை எல்லாம் முக்கியம்னு, அது அனைத்தையும் விட்டுட்டு அதிமுக உரிமை கோரலையும் விட்டுட்டு அதுக்குள்ள போறார். கிட்டத்தட்ட இதுல வின்வின் சிச்சுவேஷன்லாம் இல்ல. அவர் எல்லாவற்றையும் இழந்து என்டிஏக்குள்ள வராருன்னு ஒரு பொருள் வராதா? ஆமா சார், வேற ஆப்ஷன் கிடையாது இல்லைங்களா? அதுவும் ஒரு ஆப்ஷன் தானே. இப்படி வெறும்னே இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சியோ ஒரு சின்னமோ இல்ல ஒரு அணியோ இல்லைன்னா என்ன பண்ண போறாங்க இவங்க? இன்னும் 3 மாசத்துல தேர்தல்னு ஒண்ணு நிக்கணும். அரசியல் அவரை நம்பி ஆமா இப்போ ஒரு 2-3 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இப்போ வைத்திலிங்கம் இருக்கிறாரு, அவர் எந்த சின்னத்துல போட்டிடுவாரு? அவரு ஒருத்தனால ரெட்டலையில் நின்று ஜெயிச்சவர். இப்போ அவருக்குன்னு ஒரு அணி இல்லை, ரெட்டலை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அவர்கிட்ட இருக்கு, இபிஎஸ் கிட்ட. இப்போ வைத்திலிங்கம் நிக்கணும்னா சட்டமன்ற உறுப்பினர் எப்படி நிப்பாரு? வழியே இல்லை. மேபி அட்லீஸ்ட் இது வந்து ஒரு வழிக்கு வந்து ஒரு உறுதுணையாக. இப்போ எல்லா ஆப்ஷன் தாவேகா இப்போ அடுத்ததுன்றது தாவேகா இது வரைக்கும் கதவுகளை பூட்டி வச்சிருந்தவங்க மெல்ல ஓப்பன் பண்றாங்க, வெளியே கட்சியிலிருந்து வரலாம் அப்படின்றப்ப திமுக பாக்குது, அதிமுக பாக்குது, தாவேகா பாக்குதுன்னா இதுல எப்படி நடக்க போகுது? இப்போ பன்னீர்செல்வம் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவதுங்க அவர் வந்து என்ன பிரச்சனைனா, அவருக்கு இருந்த அந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்ன்ற அந்த வசீகரத்தையும் அந்த ஒரு பிம்பத்தையும் அவர் வந்து இழந்துட்டார். இந்த முடிவு, இந்த போட்டி பொதுக்குழுவோ இல்லை ஒரு பிரச்சாரமோ இல்லை ஒரு நாடு முழுவதையும் ஒரு பேரணியோ இதெல்லாம் அவர் முன்னாடியே பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வெறும் வழக்காடு மன்றம் கொடுக்குற டெட்லைனையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தார். இப்போதான் அவரே தனக்கு தானே டெட்லைன் வச்சுக்கிறாரு. இதுதான் முக்கியம். தன்னை நம்பி அரசியல் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அவர் அவரை நம்ப போறாருன்னு நினைக்கிறேன். இனிமேல்ட்டு இவ்வளவு நாள் அவரு அவங்கள நம்பினாரு, கவர்னரை நம்பினாரு, அமித்ஷாவை நம்பினாரு, மோடியை நம்பினாரு, கடைசியா ஸ்டாலினையும் போய் நம்பினாரு வீட்டுல போய் பார்த்து. யாரும் வரல. அதனால இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல ஸ்டாலின் வர்றாரா வரலையான்றது ஒரு கொஸ்டின் மார்க். அதுதாங்க இது. அதாவதுங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க எல்லாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு ஆவாது. அவரை எதிர்க்கிறதுக்கு மறைமுகமாவோ நேர்முகமாவோ சைடுலயோ பின்னாடியோ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண போறாங்க. அதற்கு தான் அவங்க தயாராகிறாங்க. இல்ல ஒருவேளை அமித்ஷா தலையிட்டு அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, நாங்க தான் ஆரம்பிச்சோம், நாங்களே முடிக்கிறோம்னா சரி நீங்க எங்க கூட்டணியில வாங்கினா, இவங்க வந்து இந்த தன்மானம் சுயமரியாதை அப்படின்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்டு போயிருவாங்க அரசியல்வாதிகள். அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை. நிரந்தர எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த என்னோட ஆசான் பகவான் சிங் ஒன்று சொல்வார், அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்ல. சுவாமிநாதன் பட் நிரந்தர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் டிஎம்கேல தான் சர்வ் ஆகும். நிரந்தர இன்ட்ரெஸ்ட் தன்னலன் தான். அது திமுகல தான் சர்வ் ஆகும். தேவை என்ன? அது ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் அங்க தான் சர்வ் ஆகும். நான் கருதுறேன் ஒருவேளை அமித்ஷா அவர்கள் என்டிஏவை பலப்படுத்தணும்னு அவர் தன் இன்ட்ரெஸ்ட் படி இறங்கினாருன்னா இல்லவே இல்லங்க. உபேந்திர குஷ்வாகா நான் சொன்ன விஷயத்தை எடுத்து உபேந்திர குஷ்வாகா 234 தொகுதியிலும் அதுக்கு ஆப்ஷன் அவரே பேசுறாரு. 96 குன்னம் ராமச்சந்திரன் பேசினத அவர் அடிக்கோடிட்டு பேசுறாரு. ஒரே ஒரு விஷயம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் தென் மாவட்டம் 96 தொகுதி இல்ல. இங்க கொங்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட ஒரு 18-20 தொகுதி செங்கோட்டையுடைய ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல அதிமுகவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தி இருக்கு. ஒருவேளை பிஜேபி வந்து தமிழகத்துக்கு ஒரு ஆர்.என். ரவி பீரியட் முடியுது, ஓபிஎஸ் கவர்னரா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோரிக்கை இல்லைங்க இல்ல மத்திய அமைச்சரா அனுப்பி விட்டுறாங்க. ஆனா நீங்க போய் தமிழ்நாட்டுக்கு போட முடியாது, தமிழ்நாட்டுக்கு போட முடியாது. இல்ல அதாவது அரசியல் எதுவானா சாட்சி. சுவாமிநாதன் தேவை பதவி. கோட்டீஸ்வரன் வந்து பத்திரிகையாளரை தாண்டி எழுத்தாளரா கற்பனை குதிரைகளை தட்டி விடுறார். அது இருக்கட்டும், சுவாரஸ்யமா தான் இருக்கு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இனி ஓபிஎஸ் அவர்களை மையமா வைத்து காய்கள் நகர்த்தப்படுமா? என்ன திட்டங்கள் இருக்கு? எப்படி சூழல் மாறுது? எப்படி கணிக்கிறீங்க?
இல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நொடியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் காத்திருக்காரு அப்படின்னு தான் நான் உள்வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சொல்றாரு, இந்த சூழலே அவர் நேற்று பேசிய பொழுதும் சொல்றாரு, 15 நாள் இன்னுமே டிசம்பர் 15 அப்படின்னு இன்னுமே அவர் இலக்கு தான் நிர்ணயிச்சிட்டு இருக்காரு. இதுவே அவர் வந்து ரொம்ப தாமதிக்கப்பட்ட ஒரு கண்கட்ட பிறகு நடந்த சூரிய நமஸ்காரம் தான் இது. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் 12 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருந்து தன்னுடைய வலிமையை, தன் அணி சார்ந்த வலிமையை காட்டியிருக்கலாம் அவரு. அதுவே அவர் ஒரு மிகப்பெரிய தொய்வாக இருந்து, ஆனா இந்தியாவிலேயே அதிகமான ஓட்டு எடுத்த சுயேட்சையாக அவர் வந்து ஒரு கவனிக்கப்பட்டார். பட் தேர்தலை பொறுத்தவரை வெற்றி தோல்வி இதுதான் முக்கியம். நான் அதிகமா ஓட்டு எடுத்துட்டேன் அப்படிங்கறத வச்சு எந்த விஷயமும் கிடையாது. அப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இப்ப ஒரு தனி கட்சி என்கிற ஒரு இலக்காக வருகிறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பீகார் தேர்தல் அதான நடந்துச்சு. அவங்க காலம் முழுவதும் அவரை எதிர்த்து கொண்டிருந்த நிதிஷ்குமார் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய மகனை அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்கல்ல, சிராக் பாஸ்வான. அப்ப அவர்களுக்கு அடுத்த பார்வை அதுவாகத்தானே இருக்கும். அப்ப அதை நோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி காய் நகர்த்தல நிச்சயமா பாஜக தரப்பு அழுத்தம் கொடுக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமா அமித்ஷா அவர்களோ சொந்த கட்சி விவகாரத்துலதான் தலையிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. எப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சி தொடங்கிட்டாங்களோ அப்ப அது சொந்த கட்சி இல்லைல்ல, அது அதிமுகவோட சொந்த கட்சி விவகாரம் இல்லைல்ல, அது தனி கட்சி ஆயிருதுல. அவர் அதிமுக உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு நேற்று பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அப்படி வச்சிருந்தாலும் அந்த கூட்டணிக்குள்ள போக முடியாது. அதிமுக உரிமை மீட்பு கழகமும் அதிமுக எப்படி கூட்டணியில் இருக்க முடியும்? சோ அவங்க வேறொரு பெயர் கொடுக்கிற பொழுது, வேறொரு வடிவம் கொடுக்கிற பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள நிச்சயமா பாஜக அதற்கான அழுத்தத்தை கொடுப்பாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வெற்றி முக்கியம். முதல்ல தேர்தல் ஏற்கனவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர்களோடு இருந்த ஒரு அணி ஏற்கனவே பாஜக அது ஒரு பெரிய பின்னடைவை தந்திருக்கு. இன்னொன்று ஓ பன்னீர்செல்வத்தை கண்டுக்கல, டிடிவி தினகரன் அவர்களை உதாசீனப்படுத்திட்டாங்க என்று. அதனாலதான் உங்களுக்கு வந்து நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு வைத்து முக்குளத்தோர் ஓட்டை ஈடுகட்டிடலாம் நினைத்தால் கூட அது நேரம் உளம் சறுக்கின கதையா ஒவ்வொரு நேரமும் இவர்கள் எதிர்ப்பு குரல் செலுத்துகிற பொழுது அது ஈடுகட்ட வேண்டிய தேவையும் இருக்கு. அதனால முதல் வாய்ப்பா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை நம்புறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நேற்று அவர் வந்து 15 நாள் நீங்க திருந்தலைனா திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட திருந்துங்க அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை தான். திருத்தப்படுவீர்கள் என்கிறதா ஒரு அதிகாரமிக்க ஒரு வார்த்தை. அது அடுத்த கட்டம் தான். 15 நாளுக்கு பின்புதான் அது திருந்தலைனா. இன்னொரு ஆப்ஷனா அவருக்கு நிச்சயமா விஜய் திருத்தப்படுவீர்கள்னு எந்த செயற்பாட்டு வினையில பேசினாலும் நம்ம அதை டெல்லியா புரிஞ்சுக்கணும். யாரோ உங்களை வந்து திருத்துவாங்கன்னு புரிஞ்சுக்கணும். திருத்துவாங்க அப்படியான சமீட்சை தான் தெரியுது. இன்னொன்று அவர் திமுகவோட போவாரு அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கம்மியாக இருக்கு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவோட ஓபிஎஸ்ஏ நேரடியா போவாருன்னா மனோஜ் பாண்டியன் காத்திருந்திருக்கலாம். அவ்வளவு அவசரப்பட்டு மனோஜ் பாண்டியன் அவர்கள் தனியா போயிருக்க மாட்டாரு. எல்லாரும் சேர்ந்து கூட்டமா போவோம், 4 பேரை சேர்ந்து போனாதான் ஒரு மரியாதைங்கிற அடிப்படையில 4 பேருமே போயிருக்கலாம். பட் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவசரப்பட்டு ஒரு ஆலங்குளம் என்கிற சுவாமிநாதன் அரசியலை பேசுறப்ப நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அதனாலதான் ரவீந்திரன் துரைசாமி சொன்னார் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. என் பங்கு என் ஷேர் என்னன்றது யோசிப்பாங்கல்ல, அது ஒன்று. இப்ப நீங்க உங்க பார்வைன்றது வந்து இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம அமித்ஷா கணக்கு அதை பேசினாதான் இந்த காட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்ன்றீங்க. முற்றுப்புள்ளி வரும். ஏன்னா பீகார் தேர்தல் அதுக்கு ஒரு முன்னுதாரணம். அவங்க அப்படிதான் ஒரு எதிரெதிர் துருவத்தில் இருந்தவங்களை ஒன்றிணைச்சாங்க. காங்கிரஸ் தோல்வி அடைஞ்ச இடமும் அதுதான். அவங்களால ஒரு வலுவான அணியை கட்டமைக்க முடியல. துரைக்கண்ணா சொன்ன பாயிண்ட் திரு சுவாமிநாதன் இது இருக்கதான் செய்யுது. ஆனா நேற்று நடந்த அந்த கூட்டத்தின் முழுமையாக பார்த்தா எல்லாருமே கடுமையாக பழனிசாமி அவர்களை சாடுறாங்க. நீங்க தான் அப்படின்னு கிட்டத்தட்ட சவால் விடுற துணி இருக்கு. நம்ம பழி வாங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா ரெட்டலையே வீழ்த்தணுன்ற இடத்துக்கெல்லாம் வரப்ப ஏன் அந்த 234 தொகுதி தனியாகவோ இல்ல வேற ஆப்ஷனோ எடுத்து துரைக்கண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க இபிஎஸ்க்கு பாடம் புகட்டுவோன்ற அந்த இடத்துக்கு நகரவே மாட்டாங்களா? இல்ல அலைன்ஸ்குள்ள தான் போவாங்கன்றீங்களா? இல்ல நிச்சயமா அவங்க பாடம் நடத்திக்கிட்டே தானே இருக்காங்க. பாடம் நடத்துறது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா இவங்க ஒரு பக்கம் பாடம் நடத்துறாங்க, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் பாடம் நடத்துறாங்க. ரிசல்ட் 2 பேருக்குமே ஃபெயிலா தானே ஓடியது. 2 பேருக்குமே தோல்வி தானே. அந்த பாடம் 2026 இறுதி பாடம். அதான் இறுதி தேர்வான். ஆனா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நம்புறீங்களா சுவாமிநாதன்? இது பாஜக ரோல் வந்த பிறகு என்டிஏக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்றீங்க. அப்போ நிச்சயமா அவர்கள் வந்து என்டிஏ ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. என்டிஏ அந்த சூழலே அது நடக்கலைன்னா அவர்கள் நிச்சயமா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு குறைவா, தாவிக பக்கம் அதுக்கான ஒரு வாய்ப்பு நெருங்கும். அப்படி ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியோட சுமூகமாக உள்ள போய் நுழைய முடியலைன்னா தாவிக நோக்கி பண்ணாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அவருடைய சமூக பலம் அவருக்கு பெரிய அளவுல இருந்தாலுமே கூட ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல சார், அது முழுக்க திமுக எதிர்ப்பு உருவாக்கப்பட்ட ஒரு ஓட்டுத்திறன். அது நீங்க வந்து அந்த ஓட்டுத்திறன் வந்து அப்படியே வந்து இவர் போகின்ற ஊர்வெல்லாம் பின்னாடியே போகணும்னு நம்ம சொல்லிட முடியாது. சோ அவர் அதையும் யோசிப்பார். அப்ப அவருக்கு தாவேக்கா 2வது சாய்ஸா இருக்கலாம்.
பட் முதல் விருப்பம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியாக தான் இந்த நொடியிலையும் இருக்கும். ரவீந்திரன் துரைசாமி இல்ல அது திமுக அதுங்கிற ஒரு தம்பி பழைய காலத்துல இருந்து சொல்றாரு. 2024 அப்படி இல்ல, 10.5 அவங்க எடப்பாடி எதிர்ப்புல தான் அவங்க இல்ல கதியா நீங்க இருக்கிறாங்க. சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா, பாஜக இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இபிஎஸ் அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. இவரை என்டிஏவுல கொண்டு வருவதுல பாஜகவுக்கும் சிக்கல் இருக்காதுல்ல. தம்பி சாமிநாதன் சொல்றதுதான் பொது புத்தியில எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அதுல நான் எந்த மாற்றமும் சொல்ல, தம்பிக்கு கருத்தை நான் மதிக்கிறேன். ஆனா இதே மாதிரி 2021 ஒரு கருத்து வரும்போது நான் ஒருத்தன் தான் தெளிவா சொன்னேன். சத்தியம் குருமூர்த்தி சொன்னாலும், சுப்பிரமணிய சாமி சொன்னாலும், இல்ல கணேசன்ஜி சொன்னாலும், கட்சி ராஜா சொன்னாலும், என் பங்காளி பொன்னார் சொன்னாலும், மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா மேயர் வர முடியாதுங்கிற கருத்தை நான் சொன்னேன். இன்னைக்கு நான் உடைச்சு சொல்றேன். சசிகலாவை நாளைக்கு 29 ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க. சசிகலாவை பெரிய தலைவராட்டு டிடிவியும் ஓபிஎஸும் உருவாக்க பார்ப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் டெல்லி தலைமைக்கு இருக்குது. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு இவங்க பாக்கியம்னு சொல்லியுமே பார்க்கல. இது காரணம். ஏன் பாஜகவுக்கு வெற்றின்றது ஒன்று பிரதானமா அதை யோசிக்க மாட்டாங்களா? இந்த விஷயத்தெல்லாம் அவங்க எளிதா கூட டீல் பண்ணிட்டு போயிடலாமே. இன்னைக்கு 26ல திமுகவை எதிர்கொள்ளணும்னு காய்கள் நகர்த்த மாட்டாங்க. சொல்ல வரேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும்ங்கிறதான பாஜக ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கு. அப்ப இத சசிகலான்றது அடுத்த டார்கெட் தானே. நீங்க சொல்றபடி 2021லயும் எல்லாரும் தான் சொன்னாங்க. துரைக்கருணா சொன்னது பொது வெளியில நல்லது, தம்பி சாமிநாதன் சொல்றது பொது இதில் எல்லாரும் பரவலான கருத்து. ஆனா நாம அப்படி ஒரு கருத்தை சொன்னோம், அதுக்குள்ள காரணங்களையும் உங்கள்கிட்ட சொன்னோம். அதுதான் பிரிவேல் ஆட்சி. இப்பவும் அந்த கருத்து பாஜக தலைமைக்குள்ள ஒரு பலமான ஒரு சக்திகள்கிட்ட அது இருக்குங்கிற எண்ண ஓட்டம் எனக்கு இருக்குது. இன்னும் சொல்றேன்னா இன்னொரு இதுவரையும் சொல்லிடுறேன். பொது புத்தியில உள்ள இதுக்கு ஆன்டி சென்டிமெண்டா பேச விரும்பல. பீகாரை பொறுத்தளவுல பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற அணி, சரி, பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற அணிக்கு அவங்க ஒன்றும் பெருசா மெனக்கடல. ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏன்னு முடிச்சுக்கிட்டாங்க. அதுல உபேந்திர குஷ்வாகாங்கிற கோரி கம்யூனிட்டி நம்ம ஊரில் உள்ள கள்ளர் மரவர் மாதிரிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி தான். அவங்க ஒரு அக்ரெசிவ் கம்யூனிட்டி. அதுல உள்ள தலைவர் 3வது போயிட்டாருங்கிறதுக்காக அவருக்கு ராஜ்சபா கொடுத்து அவரை ரீட்டைன் பண்ணி அவருக்கு 6 எம்எல்ஏ கொடுத்து அவருக்கு மகனை இப்ப மந்திரி ஆக்கியிருக்காங்க. இப்போ இந்த 2 தலைவர்களையும் என்டிஏக்குள்ள வர நினைச்சான்னா அவங்க பண்ணியிருக்கலாம், பண்ணல. அப்போ அங்க இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுல நான் சொன்ன கருத்து தான் கரெக்டா இருக்கும் நான் நம்புறேன். இதுல பொலிட்டிக்கல் லாஜிக் இருக்கா சாமிநாதன் கேட்டா, நான் சாமிநாதன் லாஜிக் என்னால சொல்ல முடியல. ஆனா 21 நான் இந்த விஷயத்தை சொல்லி மிகப்பெரிய மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொன்ன சத்யன் குருமூர்த்தி கருத்தையே மீறி என் கருத்து ஜெயித்தது வெளிப்படையான. ரொம்ப நம்ம விரிவா பேச முடியாது. இதுல இருக்கிற ரொம்ப நுணுக்கமான மெல்லிய இழைன்றது ஏன் திருமதி சசிகலா மீது ஒரு பெரிய அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடி வந்தது, ஏன் அப்புறம் காட்சிகள் மாறிச்சு அப்படின்றது அந்த லேயர் அவர் தொடர்றாரு. சமீபத்துல கூட சிபிஐ மற்ற இதெல்லாம் சசிகலா மோடி மீது வச்சு பேசுறாரு. வெளிப்படையான ஆதாரம் தான். அதனால மோடி அவர்கள் அதனால இவங்க வேண்டான்ற அந்த பாயிண்ட தான் சொல்ல வரார். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதான் சார். இப்ப காலம் முன்னாடி அதிமுக பலவீனப்பட்டுச்சுன்னா பாஜகவுக்கு பலம்னு ஒரு காலம் இருந்துச்சு சார். ஆனா இன்னைக்கு களத்துல புதிதாக விஜய் போன்றவர்கள் வந்துட்டாங்க. இப்ப பாஜக இது முன்பு போல அதிமுகவை பலவீனப்படுத்தினா அது பாஜகவை வளர்க்காது, மாறா தாவேக்கா வளர்த்துரும். நீங்க அதிமுக இன்னும் பலவீனம் அடைய இன்னொரு மாநில கட்சி அங்க வளர்ந்து வரும், அது தாவேக்காவா மாறும். அது நீண்ட காலத்துக்கு பாஜகவுக்கு 98ல சேர்ந்த மாதிரி இங்க தோத்தவங்க எல்லாம் சேர்ந்து விஜய், எடப்பாடி எல்லாரும் 98ல வாஜ்பாய் தலைமையில் வந்த மாதிரி மோடிக்கு அதுதான் லாபம். 2029 தானே மோடி பாப்பாரு. 26 பத்தி மோடிக்கு என்ன கவலை? எடப்பாடிக்கு 24 பத்தி கவலை இல்ல. அதே எண்ணம் தானே மோடிக்கு இருக்கும். இல்ல என்டிஏ வாய்ப்பு சுவாமிநாதன் சொல்றது லாஜிக்கலா பாசிபிள். நானும் அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவர் பாக்கியம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாக்கியம் கொடுக்காது, நீ எல்லாம் வரவே கூடாது தமிழ்நாட்டில், லல்லு பிரசாத் யாதவ் மாதிரிலாம் ஒன்றும் அரசியல் பண்ணல. இன்னைக்கும் சரி, நீங்கள் போய் திடீர்னு போய் பாரத் பிரதமர் மோடி அப்படின்னீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அண்ணன் வணக்கணன்ற மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் எதனா மத்திய அரசு எதிர்த்து இப்போ இந்த மெட்ரோ ரயில் பணம்லாம் கொடுக்கலன்னு ஒரு சர்ச்சை வந்ததுங்க. அப்புறம் பாஜக எதிர்ப்பு நிலையில்ன்றது ஓபிஎஸ் ரொம்ப தீர்க்கமாக இல்லை. ஒருவேளை அமித்ஷா வரும்போது ஓபிஎஸ்ஸை பார்க்குறாரு, இல்லை வாய்ப்பு கிடைக்குதா, இது சரியாயிடும். அவங்க பழைய நண்பர்கள் தான். அதனால அவருக்கு திருப்பி போயிட்டு என்டிஏல சேர்றது எந்த ப்ராப்ளம். அவருக்கு பிரச்சனை யாரோட? எடப்பாடி பழனிசாமியோட தான் பிரச்சனை. அவருக்கு மோடியோடவும் அமித்ஷாவோட எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்னு காமன் அஜெண்டா என்ன, திமுக வீழ்த்தணும் அப்படின்னும் போது கடைசியில அந்த ஒற்றை புள்ளியில எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிடிவி தினகரனை கூட கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும், அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்களும் தனி கட்சி தானே. இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுன்னு நேற்று வரைக்குமே மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்களும் சொன்னார். அதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் வழிமொழிந்தார். ஆமாம், அது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன்ல, எந்த ஆப்ஷனில் ஒருங்கிணைப்பு, அப்போ அந்த 89 ஃபார்முலா அந்த அடிப்படையில்
அல்லது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் வருவது ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை. ஒருவேளை அவங்க என்டிஏவில் இவங்களை அகாமடேட் பண்ணி திரு எடப்பாடிட்ட இவங்களுக்கான சீட்டு எப்படி 2021 அமமுகவுக்கு 15 சீட்டு கேட்டாரோ அதே மாதிரி ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோ வாங்கி இவங்களை அகாமடேட் பண்றாங்களான்னு தெரியணும். அப்ப இதுல எந்த சின்னம் ஒரு பொது சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. அது என்ன முடிவை அது என்டிஏக்குள்ள கொண்டு வந்தா பொது சின்னம் சிக்கலா இருக்கும்னு நான் நினைக்கிறீங்க? என்டிஏக்குள்ள வந்த பிறகு சின்னம் சிக்கலா இருக்குமா? இதையும் தாண்டி இன்னொரு தகவல் என்னன்னா அந்த 89ல அனைத்து இந்திய அண்ணா திமுக ஜே அணி, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஜா அணி, அந்த மாதிரி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு அனைத்து இந்திய அண்ணா திமுக போறது கூட இப்ப எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் போறதுக்காக ஒரு டிஸ்கஷன் ஓடுதா கேள்விப்பட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் ஆரம்ப புள்ளிக்கே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்க. சுவாமிநாதன், நீங்க முதல் சுற்றிலேயே குறுக்கிட விரும்புனீங்க, எந்த கருத்துக்கு குறுக்கிட விரும்புனீங்க? இல்ல சார், ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த மெட்ரோ விவகாரத்துல கூட கண்டனம்னு சொல்லல, மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் அப்படிங்கிற வார்த்தையை தான் தொடர்ந்து எல்லா அறிக்கைகள்லயுமே அவர் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு வராங்க. நீங்க பிஜேபி அவங்களுக்கு எதிராகவே முழு நிலைப்பாடுனா ஒவ்வொரு அறிக்கையிலையும் கண்டனம் கண்டனம்ங்கிற வார்த்தை இருக்கணும். நீங்க 234 தொகுதியில வேட்பாளர் விட வேண்டாம். 234 தொகுதியில வேட்பாளர் விடுவது இந்த 4-5 மாதங்கள் இருக்கு. இந்த பாஜக அரசு இன்னைக்கு நிறைய திட்டங்கள் செயல்படுத்தல. அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் குறைந்தபட்ச அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்திருக்கலாம் அந்த கூட்டணி இல்லைன்னா. அப்ப இந்த நொடியிலே அவர் காத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த இடம் தான் சுவாமிநாதன், நீங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட் தான். ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றத்திற்கு பிறகும் கூட பாஜக ஒரு விமர்சிக்கவே இல்லை, ஒரு மென்மையான போக்கு இருக்கு. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸே என்டிஏ தான் அவங்க தரப்பிலிருந்து இருக்கு. ஆனா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது பாஜக அதை விரும்பல, இவங்களை உள்ளுக்கு கொண்டு வருவதில்லை. அந்த இடம் தான் நமக்கு முதல் சுற்றுல டிபேட்டா மாறிச்சு. ஆமா, இல்ல எனக்கு அந்த இடம் தான். பாஜகவுக்கு முன்பு லாபங்கள் இருந்துச்சு. அதிமுக துண்டு துண்டா உடையிறதுல சிறு சிறு துண்டுகளா உடைச்சு அது பாஜக ஒரு தேசிய கட்சியா ஒரு தோல்ல கை போட்டு வளருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பட் இன்னைக்கு அவர்களே எதிர்பார்க்கல விஜய்க்கு இந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது. இன்னைக்கு விஜய்க்காக பாஜகவே வந்து விஜய் கூட்டணிக்குள்ள வருவாரான்னு எப்படி அதிமுக காத்திருந்துச்சோ அதே நிலைமை தானே பாஜகவுக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டுல விஜய் எதனால பேசிட மாட்டாரா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் தானே கரூர் சம்பவத்துக்கு பின்பு அவர்களே போய் தன்னாகவே போய் 2 பேர் ஆதரவு கொடுத்தாங்க, ஒன்னு அதிமுக இன்னொன்னு பாஜக. அப்படி களச்சூழல் மாறி இருக்கிறதுனால இனிமேல் இந்த திமுகவை அகற்றணும், அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற இடம் நோக்கிதான் பாஜக நகரும் அப்படின்னு நான் பாக்குறேன். அரசியல்வாதிக்கு என்ன லாபங்கிறதான் குறி, என்ன ஆப்ஷன்லாம் வரும்னு பார்ப்பாங்க, எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை அவைல் பண்ணுவாங்க. இதுதான் அரசியல்வாதி. தம்பி அது அழகா சொன்னாப்ல, அது என்னோட இந்த கருத்துக்கும் பொருந்தும். இப்போ தாவேக்கான்ற விஷயத்தை தான் சுவாமிநாதன் அவர்களும் சொல்றாங்க. இதற்கு முன்பு என்ன ஒரு சூழல் இருந்தது, தாவேக்காவே அதிமுக பாஜக அணிக்கு வருன்ற சூழல் இருந்தது. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் அதிமுக முக்கிய தலைவர்களே தாவேக்காவுக்கு போற சூழல்னா கிட்டத்தட்ட தாவேக்கா தனிச்சு தான் இருப்பாங்கன்றப்ப இப்பதான் சுவாமிநாதன் சொல்றார் ஓபிஎஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அதிகரிக்கும், பழைய மாதிரி பிஜேபி இவங்களை டீல் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் அப்படி இருக்காது தாவேக்கான்ற ஃபேக்டர் வச்சு வர்றது. கிறிஸ்மஸ் சீசன், கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். கிறிஸ்மஸ் தாத்தா வந்து போனதுக்கப்புறம் நியூ இயருக்கு அப்புறம் அமலாக்கத்துறை, ஐடி டிபார்ட்மெண்ட்டு இவங்கெல்லாம் வராங்கன்னா வராத கூட்டணி கூட வரும். அதெல்லாம் பீகார்லலாம் பார்த்துருக்கோம், நம்ம உத்தரப்பிரதேசில் பார்த்துருக்குறோம். சுவேந்து அதிகாரின்னு ஒருத்தர் இருந்தார் திரிணாமுல் காங்கிரஸில். அவர் என்ன காரணத்துக்காக மம்தா பானர்ஜியோட கொள்கை பிடிக்கல, அந்த அம்மாவோட எனக்கு பிரச்சனைன்ட்டா அவர் போய் எதிர்த்து சேர்ந்தார். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது இதில் வந்து ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, இதை தான் நம்ம பேசலாம். ஆமாம், அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, மோடி என்ன விரும்புகிறாருன்னு நம்ம இன்னும் பேசலை. அதை பேசும்போது இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் போகும். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, எனக்கு காங்கிரஸ் திமுக வேணும், அதுக்கு என்ன அஜெண்டா, இதை ஃபஸ்ட்டு இதை ஒண்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். யாரெல்லாம் வரீங்க, யாரெல்லாம் வரல அப்படின்னு ஒரு நிலைப்பாடு போகிறாங்கன்னா, இல்லைங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, யாரெல்லாம் வரீங்க யாரெல்லாம் வரலன்னு சில பேர் நாங்க வரலன்னா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அது எப்படி விடுவாங்க? அது விடுறதுக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு கட்சி அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு தேர்தலில் வெல்லக்கூடிய ஒரு எந்திரம் போல. அதற்கு மனிதாபிமானம், அதற்கு நியாயம், நடத்த, தேர்தல் ஆணையத்தோட அணுகுமுறை, அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவங்க வாக்கு வின் பண்ணணும், அதற்கு தேர்தல் வெற்றி பெறத்துக்கு ஒரு எந்திரமாக செயல்படுவாங்க. அந்த எந்திரம் வந்துட்டு அது ஒரு சில வேலைகள் பண்ணும். இன்னைக்கு அதிமுக இவ்வளோ பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி. அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. இப்ப அவங்களே அதை சரி செய்யறதுக்கு ஒரு சில முயற்சி எடுப்பாங்க. அதாவது அதிமுக ஒருங்கிணைக்கிறது தான் இவ்வளவு பிரச்சனை, ஆனா என்டிஏவை ஒருங்கிணைக்கிறதுல அவ்வளவு பிரச்சனை இருக்காது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே அதுல வந்து ஒரு இதுல ஒரே ஒரு ரவீந்திரன் துரைசாமி ஒரு விமர்சனம் வச்சாரு, அதை ஆதரிக்கிற பிரதிநிதிகள் இல்ல.
இருந்தாலும் நம்ம அதை சொல்லிட்டு கடந்து போவோன்றதுனால நான் என் கருத்தையும் அதில் சொல்றேன். கோடீஸ்வரன் சொல்றது உண்மைதான், பெங்கால்ல உண்மைதான், ஃபைட்டிங் ஃபோர்ஸ், இது பீகார்ல உண்மைதான், நம்பர் 1 ஃபோர்ஸ், மகாராஷ்டிராவில் உண்மைதான், டிசைடிங் ஃபோர்ஸ். இங்க என்னோட பார்வையில் விஜய் தனிச்சு நின்று பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஓட்டை நிரூபிக்கட்டு, எல்லாரும் ஓட்டை நிரூபிக்கட்டு. 98ல் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு வாஜ்பாய்க்கு ஒரு 30 சீட்டு வந்த மாதிரி 2029ல் தோத்து போனவங்கெல்லாம் மோடி தலைமையில சேர்ந்து 1-1 ஸ்டாலினுக்கு எதிராக கொண்டு வரட்டுன்னு ஒரு எண்ண ஓட்டம் பாஜக மோடிக்கு பிஎம்ஓக்கு இருக்கோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. தம்பி சொல்றது சரிதா, நான் சொல்றது சரிதா, அவர் சொல்றது சரியா, இன்னும் வரும் மாதங்கள் தான் அதை நிறைவேற்றணும். நான் தம்பி கருத்தை மறுக்கல, சாமிநாதன் கருத்தை மறுக்கல. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, துரைக்கண்ணா அவங்க இப்படி எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற இடம்லாம் இல்ல, எல்லாரும் நில்லுங்க, வாக்குகள் எல்லாம் பிரிச்சு எப்படி வேணாலும் வாங்க, 29ல நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம், அப்படி கணக்கு இருந்தா யாரையும் தடுக்க போறது இல்லைன்றத சொல்ல வராரு. இல்லை, கடந்த பல ஆண்டுகளாக நம்ம இந்த இந்திய அரசியலை பார்க்குற போது, பாரதிய ஜனதா கட்சியை குறிப்பாக பார்க்குற போது, மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அத்வானி காலத்து பாஜக இப்போ இல்லை, அது சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில் இருந்தது. அதனால தான் அவங்க 13 நாளில் ஆட்சி இழந்தாங்க, 13 மாதத்தில் ஆட்சி இழந்தாங்க. இன்றைக்கு வந்திருக்கிற அமித்ஷா மோடி கூட்டணி இருக்குல்ல, அவங்க அந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்கிற இலக்கை நோக்கி பயணிக்க பல்வேறு மாநிலங்களில் அவங்க இந்த சாகச சாதுரிய சாமர்த்திய அணுகுமுறைகளை கடைப்பிடிக்கிறாங்க. பல மாநிலங்களில் பிரதான கட்சிகளுக்குள்ளே புகுந்து பல வேலைகள் பண்ணுறாங்க. ஸோ தமிழகத்திலையும் அந்த அவங்க கோஷத்தின்படியே கழகங்கள் இல்லாத தமிழகம் அதை அமல்படுத்தலாங்கிற மாதிரி ஒரு வியூகத்தை வகுத்து இறங்கியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை நான் முதல் சுற்றிலே சொன்னேன். ஒரு புதுவெளி சந்தேகம். கழகங்கள் அதிமுகவுக்கு எதிரான நிச்சயமா இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது அதன் அடிப்படையிலா அல்லது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு இவர்களை ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க போகிறார்களா அப்படிங்கிற சந்தேகமும் நிச்சயமாக இருக்கு. இங்கே திரு அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு கூட நான் கடந்த இதில் பதிவு பண்ண மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் சொன்னாங்க, இந்த ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அப்படின்னு தான் சொன்னார். இப்போ திரு அமித்ஷா அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை ஒருங்கிணைய வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்திற்கு திரு எடப்பாடி ஒப்புக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக என்டிஏங்கிறத அவங்க சீட் ஷேரிங்கில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் அறிந்த வகையில் கிட்டத்தட்ட 134 தொகுதி எடப்பாடி வச்சுக்கிட்டு 100 தொகுதியை என்டிஏ பாஜக தலைமையிலான என்டிஏ எடுத்து 60 இடங்களை பாஜக எடுத்து 40 இடங்களை இந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களுக்கு கொடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மத்திய பாஜகவின் ஒரு பிரதிநிதி இந்த தகவலை சொல்றாரு. இந்த தகவலை சொல்றாரு. அது எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை இவருக்கு கொடுத்து, ஏன்னா ஒரு 150-160 தொகுதியில என்ன பாஜகவிலையும் ஒரு குழு போடுறதுக்கான ஒரு காங்கிரஸ்ல 117 சொல்லி ஒரு குழுவை போட்டாங்க. அது மாதிரியான ஒருவேளை அண்ணன் சொல்ற மாதிரி ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 100 சீட்டு பிஜேபி நம்பி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தேர்தலே நடத்த வேணாம், திமுக கிட்டே டைரக்டா குத்துலாம். அண்ணா அதாவது ஏன் நீங்க இப்ப வாக்கு வங்கியை உயர்த்துறதுன்ற ஒண்ணு களத்துல வேட்பாசிங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு எந்திரம், அதால மக்கள் கிட்ட போயிட்டு நின்று ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. தமிழன்னு பாக்கலையா கோடீஸ்வரன்? அதுக்குள்ள நிறைய பல கட்சிகள் உள்ள 100 சீட்டா கொடுக்க முடியும். தேமுதிக பாமக வராங்க, ஓபிஎஸ் கூட்டணிக்கு தமிழகத்துல என்டிஏ கூட்டணி நம்ம வாதத்துக்கு பேசினாலும் தமிழக மக்கள் கிட்ட போயிட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணி நீங்க சொல்லி அப்படி நீங்க அதை பண்ணீங்கன்னா தான் அது மக்கள் பார்ப்பாங்க. இது மோடி அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி, மோடி வராரு, மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாலுமே வாக்குகள் குறையும். ஓகே சுவாமிநாதன், இப்ப நம்ம தாவேகா திமுக அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு இன்னும் பாஜக அந்த கார்டை ஓபன் பண்ணாதான் நம்ம முடிந்த முடிவுக்கு வர முடியுமா? அதுதான் நம்ம தொடர்ந்து அதை தான் பேசிட்டே இருக்கிறோமா? ஆமா, நிச்சயமா பாஜக கையில தான் இருக்கு. பாஜக இப்ப அவங்க தலையிட்டு அவர்கள் நிச்சயமா இதுக்கு ஒரு சுமூகமான முடிவு எடுத்துட்டு அவங்க நினைக்கக்கூடிய இடம் நோக்கி தான் நகருவாங்க. அப்படி இல்லைன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புக்கு தாவேகா அடுத்த சாய்ஸா இருக்கலாம். அது இல்லாத வரைக்கும் பாஜக இன்னமுமே அவர்கள் பாஜகவை நம்பிக்கொண்டிருக்காங்க. பாஜகவும் அதை விரும்புவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த அணி அமைகிறது போல ஒரே ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நம்ம இதுல திமுகவோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி நம்ம பேசாமே இருக்கோம். அதை தான் ரவீந்திரன் துரைசாமி சுட்டி காட்டினார். இப்ப அவங்க நேச்சுரலா நாங்க தாவேகாவுக்கு கூட போகலான்னு கூட இருக்கலாம். சரி, நாங்க எங்களை பலப்படுத்துறோம்னு சொல்லி திமுக ஆஃபர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அத தங்களோட இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்க மாட்டாங்களா பொலிட்டீஷியன்? இல்ல, நிச்சயமா திமுக அழைத்தால் திமுகவுக்கு இவங்க போகணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா திமுக போனா இன்னுமே நல்ல எதிர்காலம் தான் இருக்கும்.
பட் அவர் கூட இருக்கிற அந்த தொண்டர்கள் அனைவரும் அதை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற அது ஒரு பெரிய சந்தேகம் தான் எனக்கு. கேள்விக்குறின்றீங்க. அதுதான் பெரிய கேள்விக்குறி. அப்ப கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவரோட பயணிச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கு அவரோட திமுக பயணித்த எல்லாருமே சிறுபான்மையாருடைய திமுகவை பொறுத்தவரையில திமுக எதிர்ப்பு கோட்டீஸ்வரன் சொல்றதுதான் கரெக்ட். இல்ல, கலை அதாவது எடப்பாடியை தவிர விஜய்க்கு கூட காங்கிரஸ் ரூட்ல அவங்க ஆஃபர் கொடுப்பாங்க. கோட்டீஸ்வரன் சொல்றதுதான் கரெக்ட். எடப்பாடி மட்டும்தான் ஸ்டாலின் எதிரியா பார்த்து அரசியல் பண்ணுவார். சுற்றி எல்லாரும் மிக மிக சுருக்கமா சம பண்ணலாம். கோட்டீஸ்வரன், ஓபிஎஸ் அவர்களோட அடுத்த கட்டம் இப்ப எதை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா அவருக்குன்னு ஒரு கட்சி, அதுக்கு ஒரு சின்னம், முடிஞ்சா அதை வைத்து என்டிஏ இல்லைன்னா அடுத்து தாவேக்கா, அதுவும் இல்லைன்னா ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி திமுக ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா, அண்ணா இங்கே வந்து எங்கள் கூட இருந்து வேலை பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் தாவேக்கா போய் அங்கே பலப்படுத்தினாலும் சரி, நமக்கு அது வந்து திமுக தான் ப்ளஸ். ரெண்டுமே திமுக தான் ப்ளஸ்ஸாக வரும். ரெட்டலைக்கு ஓட்டு கேட்காதீங்க. ஓகே, அதை எதிர்த்து எப்படின்னா போட்டோம். துரைக்கண்ணா, சுருக்கமா என்ன அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இல்ல, டிசம்பர் 15ஆம் தேதி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு, தொண்டர்களும் மக்களும் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தருவேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அந்த தீர்ப்பு என்பது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை நம்பி பயணிக்கிற நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி எடப்பாடியை வீழ்த்துவதற்கான ஒரு சமீட்சையாக. அடுத்த கட்டம் சுருக்கமா, அதிமுகவிலிருந்து அவர் வந்து நேரடியா திமுகவில் போய் இணைய முடியாது. ஏற்கனவே தேனியில அதே தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் எம்பியாலாம் இருக்காங்க. அது மாதிரி அவர் தனிப்பட்ட தன்னுடைய அரசியல் எதிர்காலம்னு பார்த்தா திமுக நோக்கி போகலாம். பட் அவரை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே திமுக எதிர்ப்பு மனநிலையில் உள்ளவர்களும் இருப்பார்கள் என்பதனால அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை முதல் விஷயமா நம்புவாரு. அது இல்லாத சூழல்ல தமிழக வெற்றி கழகம் நோக்கி போகலாம். இறுதி வாய்ப்பா தான் அவர் திமுகவை நினைக்கலாம். ரவீந்திரன் துரைசாமி, முக ஸ்டாலினுக்குள்ள எதிர்ப்பு, ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்லை. அந்த டைனமிக்ஸ் மாறிட்டு அதிமுக தொண்டர்களே புள்ளிவரங்களை நீங்க தெளிவா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விழுக்காடு வாக்கு திராவிட இயக்கம் தந்தை பெரியாரையே பலர் விமர்சனம் பண்ணும்போது திராவிட இயக்கத்தை பலப்படுத்தணும்னு ஸ்டாலின் பக்கம் போயிட்டாங்க. அது தெள்ள தெளிவா அதிமுக வாக்குகள் ஈரோடு கிழக்கில் விழுந்ததையும் பார்த்தோம். எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு ஓபிஎஸ் சரியான ஆயுதமாட்டு, தனக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஆயுதமாட்டு முக ஸ்டாலினை தான் எடுப்பார் நான் நம்புறேன். அதனால தான் அவர் போய் சந்திச்சுட்டு வந்தாருங்கிறத ஆதாரமாட்டும் தரவாட்டும் சொல்றேன், கற்பனையில் அதை சொல்லல. பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு